பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உலக தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே. மதர்ஸ் டேன்னு ஒரு நாள் நியமிச்சிருக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஃபாதர்ஸ் டே. ஏன்னா தகப்பனும் தாயும் இல்லாம நம்ம கிடையாது. தகப்பனும் முக்கியம் தானே. ரெண்டு பேருடைய அன்பில் வித்தியாசம் இருக்கிறாரு. தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு. தாயினுடைய அன்பு எப்பவுமே ரொம்ப பாசமா, என் பிள்ளைக்கு இப்போ எந்த தொந்தரவு கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அழக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவாங்க. தகப்பனுடைய அன்பு எப்பவுமே பிள்ளைனுடைய எதிர்காலத்தை குறித்ததாகவே இருக்கும். அதனால தகப்பன் கொஞ்சம் கண்டிப்பா தான் இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு வேத வசனம் ஒண்ணு சொல்லிட்டு பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆண்டவரும் நமக்கு நல்ல தகப்பன். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளை சிட்சிக்கிறான் என்பதாய் பார்க்கிறோம். நிறைய பேருக்கு பிள்ளைகிட்ட கேள, யார் உனக்கு பிடிக்கும், உங்க அப்பாவா அம்மாவா? அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகள் பொதுவாக அப்பா தான் பிடிக்கும்னுவாங்க. வித்தியாசமா அந்த பிள்ளைகளுடைய அன்பு இருக்கும். ஏன்னா தகப்பன் எப்பவுமே கண்டிப்பா இருக்கிறதுனால இந்த பையங்க பாருங்க, தகப்பனை விட்டு விலகி இருப்பாங்க. பத்திரிகையில நிறைய வீடுகள்ல பெரும்பாலும். இப்ப நிறைய சூழ்நிலை மாறிட்டு, என்ன தகப்பன் தான் கண்டிப்பாங்க, தகப்பன் தான் அடிப்பாங்க, தகப்பன் தான் ஸ்ட்ரிக்டா இருந்து சரிப்படுத்துவாங்க. அதனால நிறைய பேருக்கு தகப்பன் என்னை நேசிக்கல அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையிலே அவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதே அன்புனாலதான். ஒரு தகப்பனுடைய அன்பை நிறைய பேர் தவறாய் புரிந்து கொள்ளுவது. தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறானா. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். மகன் எக்ஸாம் முடிச்சிட்டு அந்த ரிசல்ட் மார்க் ஷீட்டு அதை பார்த்துட்டா சில பாடம் ஃபெயிலு, மார்க்கெல்லாம் குறை. தகப்பனு கோவம் வந்துட்டு ஒரு அடி கொடுத்தாரு. அடி கொடுத்து, ஒழுங்கா படிக்கணும், ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அடிச்ச உடனே மகனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, கஷ்டம்தான், அழுதுகிட்டே போயிட்டான். தாயார் படிக்கலனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், அதான் தாயனுடைய அன்பு. இப்ப என் பிள்ளை ஒன்றும் சொல்லாதுங்க, அடிக்காதுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா தூங்கிட்டு இருக்கும்போது தகப்பனார் போய் பார்க்கிறார். மகனை அடிச்சிட்டமே, வேதனையில துக்கத்தோட கண்ணீரோட பார்க்கிறார். அதான் தகப்பனுடைய அன்பு. நேர்ல கோவப்படுவாரு, நேர்ல கண்டிப்பா இருப்பாரு, அடிப்பாரு. ஆனா பின்னால மகனை பார்த்து அவர் துக்கப்படுவார், வெற்றி பெற்றா சந்தோஷப்படுவார். அதான் தகப்பனுடைய அன்பு. தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறாராம். ஆண்டவர் அதே மாதிரி நம்மை சிட்சிக்கிறார். ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த உபத்திரம் நினைக்கிறீங்களா? அவர் உங்களுடைய தகப்பன், உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்க பாவம் செய்யாமல் இருக்கும்படி சிட்சித்து உங்களை சரியான பாதையில் நடத்துகிறார். அவ்வளவுதான். அதுக்காகத்தான் அவர் சிட்சிக்கிறார். அவர் சிட்சிக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு நல்ல ஊழியக்காரனா இருந்திருக்க மாட்டேன். நான் அவரை என்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவரோட நடக்க ஆரம்பிச்ச பிறகு நிறைய சிட்சைகளை அவர் எனக்கு தந்திருக்கிறார். அதை பார்த்து நான் சோர்ந்து போகல, அதுக்காக அவரை துதிக்கிறேன். அதனாலதான் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக என்னால் நிற்க முடிந்தது. அதனால ஆண்டவர் சிட்சிக்கும் போது மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளணும். அவர் என்னுடைய தகப்பன், அதனால என்னை சிட்சிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். உங்க வீட்டுல உங்களுடைய தகப்பனா இருந்தா தாயினிடத்தில் அன்பு காட்டுவதை போல தகப்பனை நேசிங்க. உங்களுடைய தகப்பனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. நல்ல தகப்பனாரை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கண்டிப்பான தகப்பனாரை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் ஒரு போர்ட்ல, அதாவது துறைமுகத்துல பெரிய அதிகாரியா இருந்த ஒருவர், அவரை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய ஆபீஸுக்கு போயிருந்தேன். நல்ல ஒரு கிறிஸ்தவர். அவரோடு பேசும்போது சில காரியம் பேசிக்கிட்டே வரும்போது சொன்னார், எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப கண்டிப்பு, பயமா இருக்கும். அந்த நாட்கள்ல ஸ்கூல்ல படிக்காத அடிப்பாங்க. எனக்கு அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன் எங்க அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப இந்த சீட்ல உட்காரும் போது எங்க அப்பாவை நினைச்சு ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்க அப்படி சிட்சித்து கண்டிப்பா இருந்ததுனாலதான் நான் நல்லா படிச்சு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். என் எதிர்காலத்தை நினைத்துதான் எங்க அப்பா சிரிச்சித்தாங்க, என் மேல கண்டிப்பு காட்டினாங்க என்பதை இப்ப நான் உணர்ந்து அதுக்காக நான் எங்க அப்பாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன்னு சொன்னார். இதான் உண்மை.
உங்க வாழ்க்கையில அதான் நடக்கிறது. அதனால ஆண்டவரே எனக்கு தந்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு கண்டிப்பா இருக்கிற நல்ல தகப்பன் எனக்கு தந்ததற்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனாரை ஆசீர்வதியும், நல்ல சுகபலனை தாரும், நீடிய ஆயுளை தாரும். அப்படி அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் எனக்கு நல்ல தகப்பனா இருந்து சிக்ஷித்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.